அமலாக்கத்துறையினுடைய வழக்கு, இன்ன பிற வழக்கு, இவை எல்லாவற்றையும் ரொம்ப நேர்த்தியாக எதிர்கொண்டவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர். அவரை பொறுத்தவரை மடியில் கனமில்லை, எனவே வழியில் பயமில்லை என்கிற அந்த நிலையில் தான் வழக்குகளை சந்தித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கடிகள் எத்தகையதாக இருக்கும் என்று அமலாக்கத்துறை வழக்கிலேயே அவர் பார்த்துவிட்டு தான் வந்தார். அப்ப இந்த சிபிஐ வழக்கெல்லாம் அவர் ஒன்றும் பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்காது. சிபிஐ விசாரணை என்பது விஜய்க்கு தான் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் என்பது யதார்த்தமான உண்மை. அது விஜய் உணராமல் சிபிஐ வசம் சென்று வலிய சிக்கிக் கொண்டார். முதலை வாயில் சிக்கிய எலியை போல இப்போது விஜய் சிக்கி இருக்கிறார். நான் சம்பவத்துல நேரடியாக தலையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த கரூர் விவகாரம் நடந்த அடுத்த 3.5 மணி நேரத்தில் நான் கரூரிலே இருந்தேன். அப்ப அங்க இருந்த எல்லோரும் பேசிக்கொண்ட செய்தி என்னன்னா, அமைச்சரினுடைய துரித நடவடிக்கையால் தான் இந்த சாவு என்பது எண்ணிக்கையில் குறைவாக வந்திருக்கு. அந்த சிசிடிவி புட்டேஜ்ல திரிசா இருந்ததாக ஒரு செய்தி. அதனாலதான் திரிசா 4 நாளைக்கு முன்னாடியே டெல்லி புறப்பட்டு போனாங்க. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை குறித்த கேள்வி இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் எழுந்திருக்கிற போது அது இடது கையால லெப்ட் ஹேண்ட் டீலிங்ல ஒர்த் இல்ல அது அப்படின்னாரு. அப்ப இது ஒர்த் இல்லையா சார்? இந்த சிபிஐ அது குறித்து பேசுறது ஒர்த் இல்ல சார். அப்ப சிபிஐ குறித்து பேசுறதுமா சார் ஒர்த் இல்ல? அந்த ஒர்த் இல்லைன்னாவது நீங்க பேசுறீங்களா சார்? என்ன ஆதவர்ஜுன் மாதிரி இட்டு கட்டிய கதைகளை சொல்லணுமா? ஹெச் ராஜா மாதிரி புனை சுருட்டுக்களை சொல்லணுமா? அவருக்கு தெரியலன்னா சார் சொல்ல முடியும். எந்த விஷயங்களில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அந்த செய்திகளை அவர் சிபிஐ வசம் சொல்ல போகிறார். அவருக்கு தெரியாதுன்னா தெரியாது. ஏன் விஜய் லேட்டா வந்தாரு? அவருக்கு எப்படி தெரியும்? செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். குறிப்பாக ஒரு சாட்சிகள் என்ற அடிப்படையில் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு விசாரணை ஆணையத்தின் முன்பு வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஆகையால் முறையான கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று தினம் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் சென்று ஆஜராகியிருந்தார். தொடர்ந்து அவர் மீது கான்ஸ்பிரன்சி தியரிஸ் சொல்லப்பட்டு வந்த நிலையில் நேற்று அந்த விசாரணைக்கு ஆஜராக மட்டும் அல்லாமல் அதை தொடர்ந்து பிரஸ் மீட்டிலும் எனக்கு என்னென்னலாம் நடந்தது என்பது பற்றியும் அவர் விவரித்து கூறியிருக்கிறார். என்ன விசாரணை என்பது எல்லாம் நான் வெளிப்படையாக கூற முடியாது. ஆனால் அவர் ஒரு தைரியமாக அந்த பிரஸ்ஸை சந்தித்திருக்கிறார். இப்போ இந்த கரூர் வழக்கு எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை விஜய் வலிய சென்று சிபிஐயிடம் மாட்டிக்கொண்டார் என்று ஏற்கனவே பல நேர்காணல்களில் நான் சொல்லி இருக்கிறேன். சிபிஐ விசாரணைக்கு தேவை ஏற்படவே இல்லை. இன்னும் குறிப்பாக சிபிஐ விசாரணை என்பது விஜய்க்கு தான் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் என்பது யதார்த்தமான உண்மை. அது விஜய் உணராமல் சிபிஐ வசம் சென்று வலிய சிக்கிக் கொண்டார். முதலை வாயில் சிக்கிய எலியை போல இப்போது விஜய் சிக்கி இருக்கிறார். இந்த வழக்குல மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சேர்க்கப்பட்டது என்பதே உண்மையிலேயே இந்த வழக்கை வேறு ஒரு திசைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியாகத்தான் அதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த வழக்கு என்பது அல்ல, அமலாக்கத்துறையினுடைய வழக்கு, இன்ன பிற வழக்கு, இவை எல்லாவற்றையும் ரொம்ப நேர்த்தியாக எதிர்கொண்டவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர். அவரை பொறுத்தவரை மடியில் கனமில்லை, எனவே வழியில் பயமில்லை என்கிற அந்த நிலையில் தான் வழக்குகளை சந்தித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கடிகள் எத்தகையதாக இருக்கும் என்று அமலாக்கத்துறை வழக்கிலேயே அவர் பார்த்துவிட்டு தான் வந்தார். அப்ப இந்த சிபிஐ வழக்கெல்லாம் அவர் ஒன்றும் பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்காது. அதிலும் குறிப்பாக அவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று விட்டு ரொம்ப கேஷுவலா தான் ஏர்போர்ட்ல உள்ளார போனார். அந்த காட்சியை ஊடகங்கள்ல எல்லாரும் பார்த்திருப்பாங்க, யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. எந்த மனநிலையோடு அவர் போனாரோ அதே மனநிலையோடு தான் திரும்பி வந்திருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப அட்டகாசமா கொடுத்தாரு. இந்த வழக்கில் நேரடியாக நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாரு. இது ரொம்ப வியப்பான செய்தி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையே விசாரிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நான் சம்பவத்துல நேரடியாக தலையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த கரூர் விவகாரம் நடந்த அடுத்த 3.5 மணி நேரத்தில் நான் கரூரிலே இருந்தேன். அப்ப அங்க இருந்த எல்லோரும் பேசிக்கொண்ட செய்தி என்னன்னா, அமைச்சரினுடைய துரித நடவடிக்கையால் தான் இந்த சாவு என்பது எண்ணிக்கையில் குறைவாக வந்திருக்கு. அதாவது அது எண்ணிக்கை குறைவுங்கிறது அல்ல அர்த்தம். இன்னும் கூடுதலாக வந்திருக்கும் கூட்ட நெரிசல்.
ஆம்புலன்ஸ் அனுப்பியது, தன்னார்வலர்களை அனுப்பியது, காவல்துறையை முடுக்கிவிட்டது. இப்படி இந்த சம்பவம் வந்த நொடியிலிருந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் ஆக்ஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. எனவேதான் அந்த நெருக்கடியிலும் இன்னும் கூடுதலாக விழுந்திருக்க வேண்டிய உயிர்கள் குறைவாக விழுந்தன என்பது அங்கிருந்த எல்லோரும் சொன்ன செய்தி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இது எல்லாரும் இயற்கையா செய்யறது தானே சார், நீங்களும் செய்வீங்க, நானும் செய்வீங்க. சிஎம் புறப்பட்டு வர்றாரு சார் திருச்சி வழியா. கரூர்ல அதுக்குள்ள ஜிஹெச்ல கொண்டு போய் எல்லாரையும் சேர்த்துட்டாங்க. உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எடுத்த முயற்சி இருக்குல்ல, அப்பப்பா உண்மையிலேயே வியக்கத்தக்க முயற்சி அவர் அன்றைக்கு எடுத்தார். இப்படி எல்லா வகையிலும் சம்பந்தப்பட்டு விஜயை காப்பாற்றி இருக்கார். நீங்க அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும். என்னதான் மனிதாபிமான அடிப்படையில் இருந்தாலுமே கூட, அவருடைய சொந்த மாவட்டம் என்றாலுமே கூட ஒரு 80 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80 பேரினுடைய மரணமும் விஜய் இன்னும் கூடுதலான அழுத்தத்துக்கு ஆளாக்கி இருக்குமே. ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை விஜய் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி இருக்குமே. அதை தடுத்து நிறுத்தி விஜய் ஓடிட்டாரு புறப்பட்டு. அடுத்த பிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு. பொறுப்பேற்க வேண்டியவர் யாரு? விஜய். பொறுப்பு இல்லாம ஓடியவர் யாரு? விஜய். ஆனா சம்பந்தமே இல்லாத அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், அந்த மாவட்ட நலனில் அக்கறை கொண்டவர் என்கிற நிலையிலிருந்து அவர் பணியாற்றினார்ல. இவங்க என்ன சொல்றாங்க, செந்தில் பாலாஜியால தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம்னு சொன்னாங்க. அவரு தான் திட்டமிட்டு நெருக்கடியை உருவாக்குனார்னு சொன்னாங்க. ஜெனரேட்டர் போட்டிருக்காங்க, அந்த ஜெனரேட்டருக்கு மேல ஒரு கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கொட்டகையில ஏறி உட்கார்ந்து இருக்கிற பசங்க தொப்பு தொப்புன்னு கீழே விழுறாங்க. ஜெனரேட்டர் வயர் மீது விழுந்திருக்காங்க. ஜெனரேட்டர் வயர் கட் ஆயிடுச்சுன்னு அருணா ஜெகதீசன் ஆணையம் முதல் கட்ட விசாரணைக்கு போன போதே அங்க இருந்தவர்கள் தெரிவிச்சுட்டாங்க. ஜெனரேட்டர் ஆபரேட்டர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிந்ததற்கு யார் பொறுப்பேற்கணும்? தார்மீக அடிப்படையில் விஜய் பொறுப்பேற்று இருக்கணுமா இல்லையா? விஜய் பொறுப்பேற்றாரா? இல்ல. ஆனா பழிய கொண்டு வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல வச்சார். ரொம்ப கேஷுவலா போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. என்ன நடந்ததுன்றத நான் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் அளிச்சிருக்கேன். இன்னும் கூடுதல் ஒத்துழைப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இனிமே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவருக்கு என்ன நெருக்கடி இருக்கு? அவர் சம்பந்தப்பட்ட அந்த விவகாரங்களில் என்ன கேள்விக்கு பதில் இருக்கோ அந்த பதில சொல்லிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். இப்ப விஜய்க்கு புதிய நெருக்கடிகள் சூழ்ந்து விடும் தான் நான் பாக்குறேன். என்னன்னா, பல செய்திகளை விஜய் மறைச்சிருக்கலாம். காவல்துறை கூட சில சம்பவங்களை மறைச்சிருக்கலாம். இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி சில உண்மைகளை போய் சொல்லியிருப்பாரு. ஸ்பாட்ல என்ன நடந்ததுன்றத வெளிப்படையா பேசி இருப்பாரு. ஏற்கனவே சிசிடிவியோட ஃபுட்டேஜஸ், அந்த கேரவன் சொல்றாங்க இல்லையா, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க சிபிஐல. இன்னொரு கூடுதலான தகவல், அது உறுதி செய்யப்படாத தகவல் தான். ஆனா ஒரு தகவல் அப்படி உளவி கொண்டே இருக்கு 4 நாட்களாக. அதையும் நீங்க மறுத்தர முடியாது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல திரிஷா இருந்ததாக ஒரு செய்தி. அதனாலதான் திரிஷா 4 நாளைக்கு முன்னாடியே டெல்லி புறப்பட்டு போனாங்க. அந்த விமர்சனத்துக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனா புதிய சிக்கல்களுக்குள் வர்றாரு விஜய். நீங்க விஜய் பயணத்துக்கு முன்பான திரிஷா பயணம், விமான நிலையத்துல கூட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க இல்லையா, நீங்க இந்த விஜயோடு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா நம்ம பதில் சொல்லாம போனாங்க. அதெல்லாம் அவருடைய தனிவாழ்வு சம்பந்தப்பட்டது. அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப புதிய புதிய சிக்கல்கள் வருதுன்றத விஜய் எப்படி உணர்றாரு? விஜய்க்கு என்ன நெருக்கடி இருக்கு? புதுசா திடீர்னு அவருடைய தோழிகளை எல்லாம் இந்த வழக்குல சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி போய் சில தகவல்களை சொல்லிட்டு வந்த பிறகு இனிமே என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறது தெரியாது இல்லையா? அவர் என்ன சாட்சியமாக சொன்னார், அவர் என்ன செய்திகளை பகிர்ந்தார்ன்றதெல்லாம் இனிமேல் தான் சிபிஐ. ரொம்ப நாசுக்கா அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லிட்டு வந்துட்டாரு நேத்து. என்னிடம் கேட்கப்பட்ட தகவல்களுக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன், தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன்ட்டாரு. அப்ப அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத இனிமே சிபிஐ தான் விஜயிடம் நேரடியாக கேள்வி எழுப்ப போகிறார்கள். எனவே விஜய்க்கு அடுத்தடுத்த நெருக்கடிகள் சிபிஐ மூலமாக காத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த விசாரணைக்கு பிறகு அவர் மீது காழ்ப்பு கொண்ட சில பத்திரிகைகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். கடுமையாக கட்டுரையாக எழுதி வருகிறார்கள். என்னமோ அந்த சிபிஐ அலுவலகத்தில் அந்த விசாரணையின் போது அருகில் இருந்து அந்த விசாரணையை கண்காணித்தது போல் அந்த பத்திரிகைகளுடைய செய்திகள் எல்லாம் வந்தது. 95 கேள்விகள் கேட்கப்பட்டது. அது அனைத்திற்குமே அவர் இல்லை, எனக்கு தெரியாது என்றே அவர் கூறி வந்தார் என்பதாகவெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அவர் பிரஸ் மீட்ல சந்திக்கும் போது அவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ணாரு. நீங்க சொன்னது போல எந்த பொழிவோடு அவர் உள்ளே சென்றாரோ அந்த பொழிவோடையே அவர் வெளியே வந்தார் என்பது நம்ம கண்கூடா நம்ம பார்த்தோம். இப்போ இது மாதிரியான செய்திகள் வெளியிடுறாங்க. இன்னும் டெல்லியிலிருந்து ஒரு பத்திரிகையாளர், அவர் எல்லா சீக்கிரட்டையும் சொல்லுவாராம். அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவரு என்னென்னமோ இப்படி சொல்றாரு, கட்டும் நெருக்கடி, அவ்வளவுதான் சிபிஐ இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள், கொடுத்திருக்கக்கூடிய தரவுகள் மேலும் விஜயை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
இல்ல, உறுதியாக விஜய்க்கு நெருக்கடி வரும் சார். ஏன்னு கேட்டா, நேரடியாக சம்பந்தப்பட்டவர் விஜயா, செந்தில் பாலாஜி. இந்த வழக்கை இப்படி வச்சுக்கோ நம்ம. ஒரு தட்டையான வாதத்துக்குள்ளேயே போகும். சட்ட ரீதியிலான அனுகூலங்களுக்கு எல்லாம் நீங்க போக வேண்டாம். அது வழக்கறிஞர்கள் சொல்லட்டும் அந்த செய்திகளை. பத்திரிகையாளர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செய்தி சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்குள்ளேயும் நான் போக விரும்பல. இப்ப ஒரு புரிதல். கூட்டம் யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது? விஜய்க்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டத்துக்கு தாமதமாக வந்தது யார்? விஜய் தாமதமாக வந்தார். கூட்டத்தை ஒழுக்கக்கேடாக வழிநடத்தியது யார்? விஜய் ஒழுக்கக்கேடாக வழிநடத்தினார். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது கேரவனின் மீது ஏறி எதுவுமே தெரியாதது போல பேசிக் கொண்டிருந்தது யார்? விஜய் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு காணொளி ஒண்ணு சமீப காலமாக வெளியில் வந்தது. அந்த காணொளி குறித்து யாராவது ஒரு பத்திரிகையாளர்கள், நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் மீது தவறே இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு பத்திரிகையாளர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றார் சார். அதுல ஒரு மந்தகாச சிரிப்பு அவரிடத்துல வெளிப்படுகிறது. இத்தனை உயிர்கள் பலியாகும் என்கிற அந்த கவலை உணர்ச்சி கூட கொஞ்சமும் இல்லாமல், கிஞ்சித்தும் கவலைப்பாடே தன்னுடைய இதயத்துக்குள் இல்லாமல், ஏதோ தன்னை ஒரு வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதனை போல நினைத்துக் கொண்டு ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவ்வளவு சம்பவங்களும் நம்முடைய கண் முன்னாலே நம்முடைய மாநிலத்தில் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஆனா இப்படி ஒரு சம்பவம் தன்னுடைய மாவட்டத்தில் நடந்து விட்டதே, இவர்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்கிற பதைப்பதைப்போடு அன்றைக்கு அந்த மனிதன் ஜிஹெச்ல ஓடிய காட்சியை நான் என்னுடைய 2 கண்களால் பார்த்தேன். நான் தான் சாட்சி அதுக்கு. அவரை நீங்க 93 கேள்வி கேட்டுட்டாங்கன்னு கொஞ்சம் கூட அறமே இல்லாமல் சொல்றீங்கன்னா, சரி சார் 100 கேள்வி கூட கேட்கட்டும் சார். அவர் சரணப்படவே இல்லையே. அவர் அமலாக்கத்துறையை பார்த்துட்டு வந்துட்டாரு. அமலாக்கத்துறையை விட பெரிய நெருக்கடியை நீங்க கொடுத்துட முடியுமா சிபிஐ? நான் நிச்சயமா நம்பல சிபிஐ அவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுத்துரும். சரி, இப்ப ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல, தெரியாது. ஆமா சார், தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான் சார் சொல்லுவாரு. என்ன ஆதவ அர்ஜுன் மாதிரி இட்டுக்கட்டிய கதைகளை சொல்லணுமா? ஹெச் ராஜா மாதிரி புனை சுருட்டுக்களை சொல்லணுமா? அவருக்கு தெரியலன்னு தானே சார் சொல்ல முடியும். எந்த விஷயங்களில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அந்த செய்திகளை அவர் சிபிஐ வசம் சொல்ல போகிறார். அவருக்கு தெரியாதுன்னா தெரியாது. ஏன் விஜய் லேட்டா வந்தாரு? அவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஏன் இவ்வளவு பேர் கூடுனாங்க? அவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஏன் விஜய் தொப்புன்னு எல்லாரும் கீழே விழுந்து சரிகிற போது பேசிக்கொண்டே இருந்தார், பேச்சை நிறுத்தாமல், அது குறித்து அக்கறை இல்லாமல்? அவருக்கு தெரியாது. இந்த கேள்விக்கெல்லாம் தெரியாதுன்னு தான் பதில் சொல்ல முடியும். அப்ப தெரிஞ்ச கேள்விக்கு தானே தெரியும்னு பதில் சொல்ல முடியும். தெரியாதுன்னு சொன்னதுனாலயே அவருக்கு கிடுக்கிப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன சார் நியாயம் இது? சரி, இன்னொரு பக்கம் வச்சுக்கோங்க. அவர் போனார் இல்லையா, ஒரு 25 வக்கீல் கூட்டு போயிருப்பாரா? திரும்பி வந்த பிறகு ஒரு 20 வக்கீலோட வந்திருப்பாரா? நீங்க பாத்தீங்களா அந்த காட்சிய? சிங்கிளா போறார், சோலோ பெர்ஃபார்மன்ஸ். பயம் இருந்தா, நான் எப்படியாவது நெருக்கடிக்கு ஆளாகிருவேன் இருந்தா, அவர் கூப்பிட்டா உச்சநீதிமன்றத்துல 10 வழக்கறிஞர்கள் வரமாட்டாங்க. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சார். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்ய முடியாத வழக்கறிஞர்களா இன்னைக்கு? ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வழக்கறிஞர்களுக்காக வச்சிருக்கிற கட்சி சோலோவா தானே போனாரு. யாரையாவது துணைக்கு கூட்டு போனாரா? உதவிக்கு யாராவது 1-2 இவருடைய பர்மனன்ட் அட்வொகேட்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா நான் மறுக்க மாட்டேன். ஆனா பதட்டம் இல்லாததுனாலதானே ரொம்ப இயல்பா போக முடிக்குது. பதட்டம் இல்லாததுனாலதானே ரொம்ப இயல்பா அங்க போய் பார்த்துட்டு பத்திரிகையாளர்களை ரொம்ப கேஷுவலா டீல் பண்ண முடியும். நீங்க கேட்டீங்க இல்லையா, பத்திரிகையாளர்களை கேஷுவலா டீல் பண்ணிட்டாரு. ஆமா, அவருக்கு பயம் இல்ல, அவர் கேஷுவலா டீல் பண்ணாரு. இன்னொரு செய்தியும் சொல்லவா, ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தி, மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்றைக்கு முன்தினம், நேற்று சிபிஐ வழக்கு. அதற்கு முதல் நாள் கரூர்ல அவரை நான் சந்திச்சேன், கலைஞர் அறிவாலயத்துல. 1500க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர். அங்கேயும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. கலைஞர் அறிவாலயத்துல வெயிட் பண்ணுங்க, வருவாருன்னு சொல்லிட்டாங்க. நான் கலைஞர் அறிவாலயத்தில் என்னுடைய தனிப்பட்ட உறவின் காரணமா அவரை நான் சந்திக்கிறதுக்கு போனேன். உடனே இதுக்கு ஒரு முடிச்சு போடலாம், அதனாலதான் தமிழ்ல உட்கார்ந்துகிட்டு செந்தில் பாலாஜிக்கு சப்பை. இந்த நேர்காணலுக்கு நீங்கள் அழைக்கிறவரை இப்படி நீங்க அழைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த நேர்காணல்ல நான் பேச போறேன்னு எனக்கு தெரியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ அவரிடம் ஒரு சோர்வு தெரிந்தது. நான் அங்க இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்டேன், என்ன சோர்வா இருக்காரு அப்படின்னா, இல்ல தொடர்ச்சியான பயணம், அதனால சோர்வா இருக்கு. அது சாதாரண பயணம் தான். காலையில 4 மணி 4:30 மணிக்கு அவருடைய ப்ரோக்ராம்ஸ் தொடங்கி இருக்கு. 3:30 மணிக்கு முடிச்சுட்டு திரும்ப கோயம்புத்தூர் போய் ஃபிளைட் பிடிச்சி மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வர்றாருன்னு சொன்னாங்க. அந்த சோர்வு கூட அவருக்கு சிபிஐ கிட்ட போகும்போது இல்லையே சார். அந்த சோர்வை கூட நான் பார்க்கல, உற்சாகமா தான் போனாரு. அப்போ அவருக்கு மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனவே ஊடகங்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு, அவர்களுக்கு படியளக்கக்கூடியவர்கள் தருகிற செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, உண்மையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை.
அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறார். தெரியாது என்று சொன்னாலுமே கூட அவர் சம்பந்தப்பட்டிருக்கிற செய்திகளில் பதில் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த கான்ஸ்பிரசி தியரியில் உண்டாக்கியதில் பெரும் பங்காற்றியது தாவேக, பாஜக, அஇஅதிமுக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு சேர இந்த நேரட்டிவை செட் பண்ணாங்க. உள்துறை அமைச்சரை பக்கத்துல வச்சுக்கிட்டே கடுமையான விமர்சனத்தை நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் முன் வச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் இவர் திரு விஜய் அவர்கள் 3 முறை ஆஜராயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தில்லாக வெளியே வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கல. இதுவரை அவர் சந்திக்கவே இல்லை பிரஸ் மீட்டை. இந்த விவகாரத்துக்கும் ஏதாவது ஒரு சொல்லுவாரு, அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதையும் எதுவுமே பண்ணல அவர். இப்ப இவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பப்ளிக்ல எப்படி போய் சேரும்? என்னப்பா இவரை போயிட்டு நீங்க இவ்வளவு அபாண்டமான ஒரு பழியை சுமத்துனீங்க, அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் இப்படி வச்சீங்க. ஆனா அவர் வந்து போறாரு, யதார்த்தமா போனாரு, யதார்த்தமா விசாரணை இது பண்ணாரு. அதன் பிறகு வெளியே வந்து பிரஸ் மீட் வரைக்கும் கொடுக்கறாரு. இவ்வளவு வெளிப்படை தன்மையை கொண்ட ஒரு நபராகவும் இருக்கிறாரு. அந்த தரப்புல பார்க்கிறோம், நீங்க தான் வந்து சேற்றவாரி வீசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து தூற்றல்களும் ஆதாரங்களும் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தானே மக்கள் மத்தியில போய் சேரும். குற்றவாளிக்கும் நிரபராதிக்கும் உண்டான இடைவெளி தான் சார் 2 பேருக்குமான இடைவெளி. யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலைன்னு கிராமப்புறத்துல கேட்பாங்க. நீங்க விஜய் வரைக்கும் போயிட்டீங்க. நான் அவ்வளவு தூரம் போகல. விஜய் இது வரைக்கும் பிரஸ்ஸையே சந்திக்கல. அப்புறம் இந்த வழக்குல மட்டும் சந்திச்சிருவாரா? ஆனா பிரஸ்ல வந்து மைக்கு முன்னால விழுந்து கொண்டிருந்த தாவேகாவினுடைய முகங்கள் இருக்குல்ல, குறிப்பா ஆதவ் அர்ஜுன், அவரும் தான் சார் டெல்லிக்கு சிபிஐ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தாரு. அவர் பேசினாரா? நீங்க ஏன் விஜய் கிட்ட கேட்கணும்? விட்டுருவோம். விஜய் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை சார் பத்திரிகையாளர்களை. அப்ப இதுக்கு மட்டும் சந்திப்பாருன்னு எதிர்பார்க்க கூடாது இல்லையா? ஆனா விஜய் என்ன பண்றாரு, தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்களும் இதுல பேசக்கூடாதுன்னு முட்டுக்கட்ட போட்டிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு நெருக்கடி அவர்களுக்கு தானே இருக்கு. இதை யதார்த்தமான மக்கள் மனநிலையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் தானே. சரி, இது ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்போ 93 கேள்வியோ 94 கேள்வியோ நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டாரு. தெரியாதுன்னே சொன்ன பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறாரு. எல்லா கேள்விக்கும் விடை தெரிஞ்சவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே மக்கள் மனங்கள்ல எழுந்தானே. சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம். யாரு யோக்கியமா இருக்காங்க, யாரு யோக்கியமா இல்லை, இந்த வழக்குல யார் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, யார் ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இந்த நெருக்கடி யாருக்கு? இந்த வழக்கு யாரை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு? விஜய் தானே. விஜய் தானே இதற்கு எல்லா வகையிலும் பொறுப்பேற்க வேண்டியவர். பொறுப்பு ஏற்கல. குறைந்தபட்சம் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் சிபிஐ கோர்ட்ல இதைத்தான் சொன்னேங்கிற செய்தியையாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு விஜய் தரப்பு தயாராக இருந்துச்சா? நீங்க நிரபராதினே வச்சுக்கிறேன் சார், நான் உங்க பக்கமே நிக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறதையாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா? இந்த நாட்டு மக்களுக்கு கூட சொல்ல வேணாங்க ஐயா. உங்கள் கட்சியினுடைய சக நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கீங்களா? பிரஸ் மீட் வேண்டாம். பிரஸ் மீட் ரொம்ப பெருசு. அது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். ஒரு காணொலியாவது வெளியிட்டு இருக்கீங்களா? அதன் பிறகு எத்தனை கூட்டங்களை நடத்தி இருக்கிறீங்க உங்க கட்சியின் சார்பில்? அந்த கூட்டங்கள்லயாவது உங்க மாவட்ட செயலாளர்களுக்காகவது இந்த மாதிரி சிபிஐல கேட்டாங்க, நான் இந்த கேள்விகளுக்கு பதில் எல்லாம் சொல்லியிருக்கேன், யாரும் பயப்படாதீங்க. மற்ற விஷயத்துக்கெல்லாம் கூட்டத்துல சொல்றீங்க நான் வந்து அடக்குமுறைக்கு ஆட்பட மாட்டேங்கிறீங்க. என்னது இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லைன்னு ஒரு வார்த்தையை அவருடைய மனைவியினுடைய இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சொன்னாரு. ரொம்ப இலகுவாக பேசிட்டு போனாரு. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை குறித்த கேள்வி இன்றைக்கு நாட்டு மக்களிடத்துல எழுந்திருக்கிற போது அது இடது கையால லெப்ட் ஹேண்ட் டீலிங்ல வந்து ஒர்த் இல்ல. நல்ல வார்த்தை, ஒர்த் இல்ல அது அப்படின்னாரு. அப்ப இது ஒர்த் இல்லையா சார்? இந்த சிபிஐ அது குறித்து பேசுறது ஒர்த் இல்ல சார். அப்ப சிபிஐ குறித்து பேசுறதுமா சார் ஒர்த் இல்ல? அத ஒர்த் இல்லைன்னாவது நீங்க பேசுறீங்களா சார்? அத சொல்லணும் இல்லையா? சொல்லவே இல்லையே. அப்ப யார் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல மறுக்கிறார்கள்? சிபிஐயை எதிர்கொண்டு தெரியாதுன்னு பதில் சொல்லிட்டு போனவரு பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு போயிட்டாரு. ஆனா சிபிஐயை எதிர்கொண்டு இந்த சிபிஐ தான் விசாரிக்கணும்னு முழு மூச்சா நின்று நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டு ஏறி இந்த சிபிஐ விசாரணை நடந்தால் மட்டும்தான் உண்மை வெளிவரும்னு பேசி இந்த சிபிஐ கிட்ட ஆஜராகி எல்லாவற்றுக்கும் தெரியும் தெரியும் தெரியும்னு இந்த பத்திரிகையாளர்கள் பார்வையில் பதில் சொன்னவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காமலே போறாரு. அப்ப யார் திருடன், யார் யோக்கியன்? இந்த நாட்டு மக்களுடைய முடிவுக்கே விட்டுருவோம். இது துவக்க புள்ளிதான். இன்னும் நிறைய சீன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த வழக்கு. இன்னும் தேர்தல் காலம் இருக்கு. தேர்தல் காலத்துக்கு பிறகு விஜயினுடைய இயங்கியல் இருக்கு. அந்த இயங்கியலுக்கு ஏற்ப இந்த வழக்கு சிபிஐயால் அணுகப்படும்னு நான் உறுதியா நம்புறேன்.
நிச்சயமாக விஜய்க்கு பெரிய பெரிய அதிர்ச்சிகள் காத்திருக்கு இந்த சிபிஐ மூலமாக. அதனாலதான் நான் சொன்னேன், முதலை வாயில் சிக்கி கொண்டதை போல போய் சிக்கி இருக்கிறார் விஜய். இதை திட்டமிட்டு விஜய்க்கு பின்னால் இருந்து விஜயை சிக்க வைத்து விட்டார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த 2 ஒப்பீனியனுக்குள்ளேயும் நான் போகவே விரும்பல. யாரு? செந்தில் பாலாஜி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு, இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காது. இந்த 2 ஒப்பீனியனுக்குள்ளேயே போக விரும்பல நான். ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த வழக்கை செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அணுகுகிறார், விஜயை எப்படி அணுகுகிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமா சார். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். அது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் மற்றும் எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.